பிரியாணிக்கு தேவையான இஞ்சி பூண்டை நல்லா மைல்டாக பேஸ்ட் பண்ணி வச்சுக்கிறோம். பிரியாணிக்கு தேவையான அரிசியை இந்த மாதிரி ஒரு பாத்திரத்தில் எடுத்துக்கலாம். நான் இந்த பாத்திரத்தில் 2 பாத்திரம் எடுத்திருக்கேன். நம்ம பிரியாணி பண்ணுறதுக்கு தேவையான ரைஸை நல்லா தண்ணி வச்சு வாஷ் பண்ணிடலாம். அப்படி இல்லைன்னா தண்ணியில் ஊறவும் வைக்கலாம். இதனால் பிரியாணி பண்ணுற டைம் ரொம்ப குறையும், அரிசியும் சீக்கிரமாக குக் ஆயிரும். நான் இந்த அரிசியை நல்லா தண்ணியில் வாஷ் பண்ண போகிறேன். அரிசி தண்ணியில் மூழ்கிற அளவுக்கான தண்ணியை அரிசியில் ஊற்றணும். நல்லா அரிசியை கழுவிக்கலாம். கழுவுனால ஒரு நல்ல விஷயம் என்னென்னா மேலே இருக்க பெஸ்டிசைட்ஸ் ஏதாவது இருந்தால் ரிமூவ் ஆகிக்கிறோம். அரிசியும் நல்லா ஊறி இருக்கும். இந்த மாதிரி அரிசியை 2 or 3 டைம்ஸ் வாஷ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் பிரியாணிக்கு தேவையான சிக்கனை ஒரு பாத்திரத்தில் எடுத்துக்கலாம். நான் 2 உலக்கு அரிசிக்கு 1 கிலோ சிக்கன் எடுத்திருக்கேன். அந்த சிக்கனில் மஞ்சள்தூள், உப்பு, தனி மிளகாய்த்தூள் 3 போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் இது கூட கொஞ்சம் தயிரும் ஆட் பண்ண போகிறேன். தயிர் எல்லாமே ஆட் பண்ணி சிக்கனை எல்லா இடத்துக்கும் படுற மாதிரி நல்லா கிளறி விடணும். அப்போ தான் இந்த இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாம் சிக்கனுக்குள்ளே நல்லா மிக்ஸ் ஆகும். நல்லா சிக்கனை கிளறி விட்டுக்கலாம். இந்த மசாலா சிக்கன் மேலே எவ்வளோக்கு எவ்வளோ அப்ளை ஆகுதோ அப்போ தான் சிக்கனுக்குள்ளேயும் மசாலாவோட டேஸ்ட் போயிருக்கும். நல்லா அடியிலேருந்து எல்லா கறியும் மேலே வர மாதிரி சிக்கன் எல்லாத்தையும் நம்ம பெசரி வச்சுக்கலாம். பெசரி வச்ச சிக்கனை ஒரு 1/2 hour ஆகுது ஊற வச்சிடலாம். நல்லா எல்லா மசாலாவும் உள்ளே மிக்ஸ் ஆகிருக்கும். இப்போது நம்ம நல்லா மசாலா மிக்ஸ் ஆகிற மாதிரி கிளறியாச்சு. வேறு எதுவுமே ஆட் பண்ணல. மஞ்சத்தூள், உப்பு, தனி மிளகாய்த்தூள், தயிர் 3 மட்டும்தான் ஆட் பண்ணியிருக்கோம். இந்த மேரினேட் பண்ண சிக்கனை ஒரு லிட்டு வச்சு மூடி வச்சிடலாம் ஒரு 1/2 hourக்கு. அதுக்கப்புறம் பிரியாணி தாளிக்கு தேவையான பொருட்களை எடுத்துக்கலாம். பட்டை, கிராம்பு, பிரிஞ்சி இலை, அன்னாச்சிப்பூ எல்லாமே எடுத்து வச்சுருக்கோம். ஒரு லெமன் எடுத்துருக்கோம். அந்த லெமனை புழிஞ்சு வச்சுக்கலாம். நம்ம எடுத்து வச்ச அரிசி, 3 பச்சை மிளகா, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, 2 தக்காளி, ஜீரகத்தூள், தனி மிளகாய்த்தூள் அண்ட் கொஞ்சம் கரம் மசாலா, மல்லித்தூள் இதெல்லாம் எடுத்துக்கலாம். எடுத்ததுக்கப்புறம் பாத்திரத்தை அடுப்பில் வச்சு தேவையான அளவுக்கு ஆயிலை ஆட் பண்ணலாம். ஒரு மீடியமாக எண்ணெய் காஞ்சதும் அதுக்கு முன்னாடியே காய்கிறதுக்கு முன்னாடியே இந்த இதெல்லாம் போட்டால் பிரியாணிக்கான ஸ்மெல்லும் வராது. நல்லா எண்ணெய் காஞ்சதுக்கப்புறமா நம்ம எடுத்து வச்சுருக்க ஸ்பைசஸ் எல்லாத்தையும் இந்த எண்ணெயில் ஆட் பண்ணலாம். இப்போது எண்ணெய் காஞ்சிருச்சு, ஆட் பண்ண போகிறோம். தண்ணி இல்லாமல் சேர்த்துக்கலாம். கொஞ்சம் தண்ணியோடு சேர்த்ததுனால இந்த மாதிரி சவுண்டு வரும். ஆட் பண்ண ஸ்பைசஸ் எல்லாத்தையுமே நல்லா கிளறி விடுவோம். இந்த ஸ்பைசஸ் தான் பிரியாணிக்கான ஸ்மெல்லே கொடுக்கும். இது கூட கொஞ்சம் சோம்பு சேர்த்துக்கலாம். நம்ம எண்ணெயில் போட்ட ஸ்பைசஸ் அண்ட் சோம்பு எல்லாமே ப்ரௌனிஸாக வர வரைக்கும் நல்லா வறுத்துட்டு அதில் நம்ம நடுவில் கட் பண்ணி வச்ச 3 மிளகாயை போடுறோம். மிளகாய் ஸ்பைசஸ் எல்லாமே நல்லா வதக்கி விடலாம். பச்சை மிளகாய் க்ரீன் கலர்லேருந்து ஆயிலில் டார்க் க்ரீன் அந்த கலரில் வரும்.
அப்போ நம்ம இது கூட தக்காளியை சேர்க்கலாம். நறுக்கி வச்ச 2 தக்காளி. மேக்ஸிமம் நிறைய பேர் வெங்காயம் போடுவாங்க. நான் வெங்காயம் போடாமல் தக்காளி மட்டும் போடுறேன். தக்காளியும் நல்லா மசிச்சு விட்டுறலாம். எண்ணெயிலே தக்காளியும் நல்லா வெந்ததும் இந்த மாதிரி ஆயில் தனியாக, குக்கான தக்காளி எல்லாமே தனியாக தெரியும். ஒரு மூடி வச்சு மூடிடலாம். நல்லா குக்கானதுக்கப்புறமா இந்த மாதிரி இருக்கும். இது பிடிச்சிற அளவுக்கு கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே ஆயில் சேர்த்துக்கலாம். அப்போ தான் டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும், தக்காளி, பச்சை மிளகாய் எல்லாமே ஒரு மேக்ஸிமம் லெவலுக்கும் வெந்திருக்கும். ஸ்பைசஸும் அதுக்குள்ளே நல்லாவே மிக்ஸ் ஆகிருக்கும். தக்காளி இருக்கிற ஸ்ட்ரக்சரே தெரியாத அளவுக்கு நல்லா மசிச்சு விட்டுக்கலாம். அது கூட நம்ம அரைச்சி வச்ச இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை ஆட் பண்ணுறோம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் பச்சை வாடை போகிற அளவுக்கு நல்லா வதக்கிக்கணும். இப்போது அடுப்பை மிட் ஃப்ளேமில் வைங்க. மீடியமாகவே இருக்கட்டும். ஹை ஃப்ளேமில் வச்சா அடி பிடிச்சிரும். அது கூட நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற கொத்தமல்லி, புதினாவை ஆட் பண்ணுறோம். ஆட் பண்ணி எல்லாத்தையும் ஒன்று சேர்கிற மாதிரி கிளறி விடுறோம். எல்லாமே மீடியம் ஃப்ளேமில் ஸ்லோவாக குக் ஆகிட்டு இருக்குது. நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ புதினா, கொத்தமல்லி சேர்க்குறோமோ அவ்வளோக்கு அவ்வளோ நல்லாயிருக்கும். ஸ்மெல்லும் நல்லாயிருக்கும், பிரியாணி ஸ்மெல்லும். இதுக்கப்புறம் நம்ம தேவையான மசாலா என்னென்னு பார்க்க போகிறோம். நம்ம ஏற்கனவே எடுத்து வச்ச ஜீரகம், கரம் மசாலா, தனி மிளகாய்த்தூள் எல்லாத்தையும் அதில் ஆட் பண்ணுறோம். காரமாக வேணும்னா எக்ஸ்ட்ரா எடுத்துக்கலாம். காரம் கம்மியாக வேணும்னா கொஞ்சமாகவே எடுத்துக்கலாம். நான் எடுத்துருக்க அரிசிக்கு 3 ஸ்பூன் தனி மிளகாய்த்தூள், 2 ஸ்பூன் கரம் மசாலா அண்ட் 2 ஸ்பூன் ஜீரகத்தூள் ஆட் பண்ணியிருக்கேன். மசாலா சேர்த்ததுக்கப்புறம் அந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட், தக்காளி, மசாலா எல்லாமே மிக்ஸ் ஆகி நல்லா கிரேவி லெக் ஸ்ட்ரக்சருக்கு வந்துடும். நம்ம ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா இதை மிக்ஸ் பண்ணி விடலாம். தக்காளி இருக்கிற இடமே தெரியாமல் நல்லா மசிச்சு விட்டோம். ஸோ இதில் தக்காளி இருக்கிறது தெரியாது. சாப்பிடும்போதும் தக்காளி தனியாக எதுவும் வராது, பீசஸாக தெரியாது. நம்ம நல்லா குக் ஆனது எப்படி தெரியும்னா, இந்த கிரேவி தனியாகவும் மேலே இருக்க ஆயில் தனியாகவும் நமக்கே தெரியும். ஸோ நல்லா பாருங்கள். அதுக்கப்புறம் நம்ம மேரினேட் பண்ணி வச்சுருக்க சிக்கனை எடுக்கிறோம். நல்லா மசாலாலாம் குக் ஆயிடுச்சு. இப்போது நம்ம அந்த சிக்கனை உள்ளே போடுறோம். 1/2 hour இருக்கும் சிக்கனை மேரினேட் பண்ணி வச்சு. அந்த சிக்கனை நம்ம ப்ரிப்பேர் பண்ண மசாலாவோட மிக்ஸ் பண்ணுறோம். இப்போது சிக்கன் அண்ட் கிரேவி எல்லாமே மிக்ஸ் ஆகிற அளவுக்கு நல்லா கிண்டி விட்டுக்கலாம். அடியில் இருக்க மசாலா எல்லாமே சிக்கன் மேலே அப்ளை ஆகிற மாதிரி அடியிலேருந்து மேலே வரைக்கும் கிண்டி விடுறோம். மீடியம் ஃப்ளேம்லே சிக்கன் கொஞ்சம் வேகட்டும். சிக்கனை அடிக்கடி கிளறி விடணும். அப்போ தான் அடிப்பிடிச்சிடாமல் இருக்கும். பிரியாணிக்கு எப்போயுமே சிக்கன் பீஸ் கொஞ்சம் பெருசாகவே வாங்கிக்கோங்க. நம்ம சாதத்தோடு சேர்த்து சாப்பிடும்போது பெரிய பெரிய பீஸாக இருந்தால் தான் ஒரு பிரியாணி ஃபுல்ஃபில்லாக சாப்பிட்ட மாதிரியான ஒரு ஃபீல் கிடைக்கும்.
மேரினேட் பண்ண சிக்கன் அண்ட் மசாலா எல்லாமே மிக்ஸ் ஆகிருக்கும். இப்போ அது கூட நம்ம தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணுறோம். உப்பு கொஞ்சம் மீடியமாகவே போடுங்க. பத்தலைனா கூட திருப்பி போட்டுக்கலாம். அதிகமாக போட்டால் வேஸ்ட்டாக போயிடும். பிரியாணி சாப்பிடவே முடியாது. உப்பு போட்டதுக்கப்புறமா சிக்கன் அண்ட் ஏற்கனவே ப்ரிப்பேர் பண்ண மசாலா எல்லாமே மிக்ஸ் ஆகிற மாதிரி நம்ம நல்லா கிளறி விட்டுட்டோம். இப்போது லிட்டு வச்சு நம்ம சிக்கன் எல்லாத்தையும் மூடிடுறோம். ப்ரிப்பேர் பண்ண எல்லாத்தையும் மூடிடுறோம். இப்போது சிக்கனில் இருக்க தண்ணி எல்லாமே வெளியில் வந்து மசாலா கூட மிக்ஸ் ஆகி இந்த மாதிரி கிரேவி லைக் ஸ்ட்ரக்சரில் தான் இருக்கும். சிக்கன் இப்போது காவாசி வெந்திருக்கும். இப்போ நம்ம இது கூட தேங்காய் பால் ஏற்கனவே ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருக்கோம். இந்த தேங்காய் பாலை ஆட் பண்ணுறோம். அது கூட நம்ம பிழிஞ்சு வச்சுருக்க லெமன் கொஞ்சத்தையும் ஆட் பண்ணுறோம். ஆட் பண்ணிட்டு மறுபடியும் கிளறி விடுறோம். ஏற்கனவே மிக்ஸ் பண்ண மாதிரி எக்ஸ்ட்ரா கொஞ்சம் புதினா கொத்தமல்லி எடுத்து மேலாப்பில் தூவி விடுறோம். மறுபடியும் கொஞ்சம் நேரம் மூடி வைக்கலாம். இந்த ஸ்டேஜுக்கு வர அளவுக்கு நம்ம நல்லா வேக வச்சிடலாம். நம்ம மேலாப்பில் ஆட் பண்ண புதினா கொத்தமல்லி எல்லாமே ஏற்கனவே லெமன் ஆட் பண்ண மாதிரி இன்னும் கொஞ்சம் லெமன் ஆட் பண்ணிக்கிறோம். நம்ம பிரியாணிக்கு தகுந்த மாதிரி லெமன் ஆட் பண்ணுறோம். இப்போது நல்லா கொதிச்சிருச்சு. நம்ம ப்ரிப்பேர் பண்ணி வச்ச பிரியாணி மசாலா எல்லாமே சேர்ந்து நல்லா சிக்கனோட சேர்ந்து கொதிச்சிருச்சு. இப்போ நம்ம ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா ரைஸ், அதை இதுக்குள்ளே ஆட் பண்ணுறோம். பாஸ்மதி ரைஸ்னால் 1 கப் ரைஸ் எடுத்தோன்னா 1.5 கப் தண்ணி போடணும். அல்லது நம்ம வீட்டில் இருக்க நார்மல் ரைஸ் எடுத்தோன்னா 1 கப் பிரியாணிக்கு 1 கப் ரைஸ்க்கு 2 கப் தண்ணி ஆட் பண்ணணும். வாட்டர் லெவல் ரொம்ப முக்கியம். குக்கரில் வைக்கும் பொழுது நம்ம பாத்திரத்தில் இந்த மாதிரி வைக்கும்போது நம்ம அப்ராக்சிமேட்டாக நம்மளே தான் ஆட் பண்ணிக்கணும். அரிசி எல்லாத்தையுமே நம்ம மிக்ஸ் பண்ணிட்டோம். அரிசி ஏற்கனவே ஊற வச்சதுனால நல்லா சோக்காயிருக்கும், நல்லா ஊறி இருக்கும். நம்ம இப்போது இதுக்குள்ளே அரிசியை ஆட் பண்ணியாச்சு. மறுபடியும் லைட்டாக ரைஸ் உடஞ்சிடாமல் மெதுவாக மேலாப்பில் கிளறி விடுறோம். நல்லா சிக்கன் மசாலா எல்லாமே ஃபுல்லாக கிரேவி எல்லாமே ரைஸ்க்குள்ளே மிக்ஸ் ஆகிற மாதிரி கிளறி விடுறோம். இந்த மாதிரி கொதி வந்துடுது. நம்ம குக்கரில் வைக்கும் பொழுது எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம வச்சுருக்க ரைஸ்க்கு தகுந்த மாதிரி விசில் வச்சுக்கலாம். 2 விசில் 1 விசிலில் இறக்கிடலாம். ரைஸ் கூட கூட விசில் வந்து கம்மியாகும். இது நம்ம பாத்திரத்தில் இந்த மாதிரி வைக்கிறதுனால அப்பப்போ எடுத்து கிளறி விட்டு தண்ணி போதுமா ரைஸ் வெந்துருமான்னு பார்த்துக்கிட்டே இருக்கணும். இதுதான் இதில் உள்ள ஒரு ட்ராபேக். நம்ம ஃபஸ்ட்டே
கரெக்டாக தண்ணியை மெஷர் பண்ணிட்டோன்னா பிரியாணி ரொம்ப ஈஸியாக முடிஞ்சிடும். ரைஸ் உடஞ்சிடாமல் மெதுவாக கிளறி விடுறோம். நல்லா எல்லா இடத்துக்கும் வர மாதிரி கிளறி விடுறோம். ஃபஸ்ட்டே நான் கொஞ்சம் லெமன் போட்டேன், பத்தாதனால செகண்ட் டைமும் கொஞ்சம் போட்டிருக்கேன். லெமன் வந்து சாப்பாடோடு சேர்ந்து லைட்டாக புளிப்பு தன்மை கொடுக்கறனால நல்லாயிருக்கும். இப்போது அந்த அடுப்பு ஹை ஃப்ளேமில் தான் இருக்குது. ரொம்ப முக்கியம், ரைஸ் உடஞ்சிச்சுன்னா பிரியாணி சாப்பிட நல்லாவே இருக்காது. ஸோ ரொம்ப மெதுவாக பொறுமையாக மேலேருந்து கீழே கிளறி விடணும். நம்ம எதுவுமே பேக்கெட் ஐட்டம் சேர்க்கலை, எல்லாமே வீட்டில் இருந்தது தான். கரம் மசாலா எல்லாமே வீட்டில் இருக்க ஸ்பைசஸ் வச்சு நம்மளே அரைச்சிக்கலாம். அதுதான் உடம்புக்கும் ரொம்ப நல்லதும் கூட. இப்போ ஆட் பண்ணியாச்சு, நல்லா கிளறி விட்டாச்சு. இப்போது ரைஸ் எப்படியும் ஹாஃப்க்கு வெந்துருச்சு, பார்த்தாலே தெரியும். தண்ணியும் பாதி கம்மியாயிடுச்சு, கொதி வந்துருச்சு. நல்லா ரைஸோட கறி நம்ம பிரியாணி எல்லாமே மிக்ஸ் ஆன மாதிரி ஒரு ஃபீல் வந்துருச்சு. இப்போ நம்ம மறுபடியும் மூடி வச்சிடலாம். எவ்வளோக்கு எவ்வளோ மூடி வைக்கிறோமோ அவ்வளோக்கு எவ்வளோ நல்லது. நம்ம எந்த ஆர்டிஃபிஷியல் கலரும் சேர்க்கலை. ஸோ பிரியாணி நார்மல் கலராக தான் இருக்குது. அது சேர்க்கறனால உடம்புக்கு கேடு தான். நீங்கள் வெறும் மிளகாய்த்தூள் கடையில் கூட வாங்காமல் காஷ்மீரி சில்லி வாங்கி நீங்களே வீட்டில் நல்லா காய வச்சு அரைச்சிக்கலாம். ஃபைன் பவுடர் பண்ணிங்கன்னா அதுவே ரொம்ப நல்லாயிருக்கும். நல்லா கிளறி விடணும். அடிப்பிடிச்சிடாமல் பார்த்துக்கணும். ஹை ஃப்ளேமில் இருக்குது, அப்படியே அடிப்பிடிச்சிரும். ஸோ அப்பப்போ ரொம்ப உடஞ்சிடாமல், அரிசி பாஸ்மதி அரிசி உடஞ்சிரும். ஸோ உடஞ்சிடாமல் மெதுவாக மேலேருந்து கீழே வரைக்கும் கிளறி விடணும். அப்பப்போ ஓப்பன் பண்ணி பார்த்துக்கிறது ரொம்ப நல்லது. ஏன்னா மற்ற ரைஸ்னால் வேகிறதுக்கு டைம் எடுக்கும். பாஸ்மதி ரைஸ் ஏற்கனவே ஊற வேற வச்சுருக்கோம். ஸோ ரொம்ப குயிக்காகவே குக் ஆகிடும். முக்கால்வாசி வெந்துருச்சு, ஓகே தெரியும். இப்போ நம்ம இது மேலே ஒரு புதுமையாக செய்ய போகிறோம். இது மேலே வாழை இலையும் வைக்க போகிறோம். சைஸ்க்கு ஏற்ற மாதிரி வாழை இலையை கட் பண்ணி வச்சுட்டு நம்ம குக் பண்ணி வச்சுருக்க பிரியாணி மேலே வாழை இலையை வைக்கிறோம். இது ஒரு வகையான தம் போடுற மெத்தடு தான். வாழை இலையில் ஆன்டி ஆக்சிடெண்ட் அதிகமாக இருக்குது. இதுவும் ஒரு இம்யூனிட்டி ரீசன். இன்னொன்று என்னென்னா, ஹீட்டை உள்ளேயே வச்சு முக்கால்வாசி வெந்திருக்க ரைஸை நல்லா வேக வைக்கிறதுக்கு இது ரொம்ப யூஸ் ஆகும். அதனால் மேலே வாழை இலையை வச்சு நம்ம மூடிட்டோம். ஒரு கனமான பாத்திரம் வைக்கலாம், அல்லது நல்லா ஒரு பெரிய பாத்திரத்தில் சுடு தண்ணி வச்சு அதையும் மேலே தூக்கி வைக்கலாம். அப்படி இல்லைன்னா வீட்டில் விறகடுப்பு இருந்துச்சுன்னா அந்த எரிஞ்ச கங்கை கூட இது மேலே வைக்கலாம். இப்போ வாழை இலை பார்த்தாலே தெரியும், வாழை இலை ரொம்ப நல்லா வெந்துருச்சு. கீழே இருக்க ரைஸும் நல்லா வெந்திருக்கும். ஹீட் அண்ட் நீராவி எல்லாத்தையுமே வெளியில் போக விடாமல் பிரியாணிக்குள்ளேயே தம் வச்சுருக்கோம். அதுதான் வாழை இலையோட ஸ்பெஷல். நல்லா கிளறி விடுறோம். உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் பிரியாணி ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் ரொம்ப அருமையாக வந்திருக்கு. பிரியாணி ஸ்மெல்லே ரொம்ப நல்லா இருக்குது, நல்லா வந்திருக்குன்னு நினைக்கிறேன். ரொம்ப அருமையான பிரியாணி வீட்டிலையே ரெடி பண்ணியாச்சு. பீசஸும் ரொம்பவே நல்லா வெந்திருக்கு. இதே மாதிரி வீட்டில் நீங்கள் மட்டன் பிரியாணிக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.